அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம நேத்து கிளாஸ்ல விஎஸ்சிபிஆர் தியரி முடிச்சுட்டு வெலன்ஸ் பாண்ட் தியரியுடைய முடிச்சுட்டு மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி ஸ்டார்டிங் பார்த்துருக்கோம். பேசிக்ஸ் பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னா மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில எப்படி ஒரு ஹோமோநியூக்ளியேட் டயட்டாமிக் மாலிகுலுக்கு எம்ஓ டயக்ராம் போடுறது, எம்ஓ டயக்ராத்துல இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளால அரைவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில ஒரு ஆர்பிட்டால் ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுலுக்கு கம்பைன்ட் ஆகக்கூடிய ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எனர்ஜி கண்டிஷன், சிமெட்ரிக் கண்டிஷன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் அப்ரோச். இந்த மூணு பேசிஸ்ல நம்ம ஜி கேரக்டர் எப்படி கொடுக்குறோம், சிக்மானா என்ன, சிக்மா ஸ்டார்னா என்ன, பைனா என்ன, பை ஸ்டார்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். டெல்டா டெல்டா ஸ்டார் வந்து டி ஆர்பிட்டால் வரும். எஸ் அண்ட் பி ஆர்பிட்டால் காம்பினேஷன்ஸ்ல நமக்கு பொதுவா டெல்டா பாண்டு கிடையாது. அப்போ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஹோமோநியூக்ளியேட் டயட்டாமிக் மாலிகுலுக்கு அந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் நம்ம கம்பைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் H2 மாலிகூல் அப்படின்ற ஒரு மாலிகூல் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். பிஃபோர் தட் இந்த மாலிகூல் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலா என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். 1s ஆர்பிட்டால்ல 1s2 இருக்கு. 2sல பாத்தீங்கன்னா 2s2, 2pல பாத்தீங்கன்னா 2p6 வரைக்கும் இருக்கு. இந்த 2pல பாத்தீங்கன்னா 2px, 2py அண்ட் 2pz நம்ம சொல்லலாம். ஒன்னொன்னே ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் இப்ப ரெண்டு ஆட்டம் நமக்கு கம்பைன்ட் ஆகுது அப்படின்னா, இங்கிட்டு ஒரு 10 அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம், இன்னொரு 10 அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய ஆட்டம், எக்ஸாம்பிள் நியான் கம்பைன்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு 20 அட்டாமிக் ஆர்பிட்டால், மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த நியான்ல ஒரு 10 அட்டாமிக் ஆர்பிட்டால், இங்க ஒரு 10 அட்டாமிக் ஆர்பிட்டால், தேர்ஃபோர் நமக்கு வந்து ஒரு 20 அட்டாமிக் ஆர்பிட்டால் அப்படின்றது நமக்கு ஃபார்ம் ஆக போகுது. அதாவது இங்க ஒரு 6, 2px, இங்க 2, 8, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டால் இருக்கோ அதனுடைய ட்வைஸ் அமௌண்ட் வரும். சப்போஸ் வி கன்சிடர் ஒரு 1s ஆஃப் 1s ரெண்டே கன்சிடர் பண்ணுவோம். ஒரு 1s2 இன்னொரு ஆட்டத்தினுடைய 1s2 ரெண்டும் கம்பைன்ட் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். இது அட்டாமிக் ஆர்பிட்டால் has a 1s2 configuration, it has a 2 electron. Another atomic orbital has a configuration 1s2. இப்ப ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால் கொடுப்போம். அதுதான் எம்ஓ தியரியுடைய பாஸ்ட்லேட். நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் இஸ் ஈக்குவல் இஸ் கிவிங் சேம் நம்பர் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டால். இப்போ ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன்ட் ஆகுதுன்னா நமக்கு ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால் கிடைக்கும். அந்த ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால்ல ரெண்டு விதமான எனர்ஜி இருக்கும். ஒன்னு லோயரின் எனர்ஜி, இந்த ரெண்டு கம்பைன்ட் ஆக போது ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால். அந்த ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால்ல ஒன்னு லோயரின் எனர்ஜி, இன்னொன்னு ஹையர் எனர்ஜி. ஸோ டூ பாசிபிலிட்டிஸ். ரெண்டு, ஒன்னு லோயரின் எனர்ஜி, இன்னொன்னு ஹையரின் எனர்ஜி. சிக்மா ஆர்பிட்டால், சிக்மா பாண்ட் தான் எப்பவுமே என்னுடைய எஸ் ஆர்பிட்டால் ஃபார்ம் பண்ணும். அப்ப இந்த பாண்டிங் வந்து எனக்கு சிக்மா பாண்டிங் தான். இது சிக்மா ஸ்டாரா இருக்கும். ஹையர் எனர்ஜி ஆன்டி பாண்டிங், லோயர் எனர்ஜி பாண்டிங். இது சிக்மா எந்த ஆர்பிட்டால்னால வந்ததுன்னா 1sனால வந்தது. இது சிக்மா ஸ்டார் எந்த ஆர்பிட்டால்னால வந்ததுன்னா 1s ஆர்பிட்டால்னால வந்தது. ஸோ த டயக்ராம் இஸ் இது. நான் ஃபர்ஸ்ட் 1s2 உடைய காம்பினேஷன் கொடுக்குறேன். நான் எந்த ஆட்டத்தையும் நான் இப்போ இன்னும் ரெப்ரசன்ட் பண்ணல. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் இங்க ஒரு 2 எலக்ட்ரான், இங்க ஒரு 2 எலக்ட்ரான், டோட்டலி 4 எலக்ட்ரான்ஸ் ஆக. இது வந்து எனக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் சிக்மா 1s. 4 எலக்ட்ரான்ல ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரான் இங்க ஃபில்லப் ஆகும், அடுத்த 2 எலக்ட்ரான் இங்க ஃபில்லப் ஆகும். ஸோ இது என்னுடைய மாலிகுலர் ஆர்பிட்டால் சிக்மா 1sல 2 எலக்ட்ரானும், சிக்மா ஸ்டார் 1sல 2 எலக்ட்ரானும் ஃபில் ஆகும். ஸோ சிக்மா 1sல 2 எலக்ட்ரான், சிக்மா ஸ்டார் 1sல 2 எலக்ட்ரான். இதுல எது லோயரின் எனர்ஜினா சிக்மா 1s2 இஸ் த லோயரின் எனர்ஜி. இது 1s லெவல்ல எனர்ஜி லெவல் டயக்ராம். அடுத்தது 2s லெவல்ல எனர்ஜி லெவல் டயக்ராம். 2s ஆர்பிட்டால். 2sல நமக்கு 2 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ 1sல கம்பைன்ட் ஆயிடுச்சு. 2sலையும் பாத்தீங்கன்னா we have the 2 அட்டாமிக் ஆர்பிட்டால். ரெண்டு ஆட்டத்தினுடைய இது அட்டாமிக் ஆர்பிட்டால். இந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலுடைய 2s ஆர்பிட்டால். இது இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டாலுடைய 2s. இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன்ட் ஆனா ரெண்டு மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். ஒன்னு லோயரின் எனர்ஜி, இன்னொன்னு ஹையரின் எனர்ஜி. எப்பவுமே எஸ் ஆர்பிட்டால் சிக்மா தான் ஃபார்ம் பண்ணும். அப்ப லோயர் எனர்ஜி சிக்மா, ஹையர் எனர்ஜி சிக்மா ஸ்டார். லோயர் எனர்ஜி ஆஃப் 2s இது சிக்மா 2s, இது சிக்மா ஸ்டார் 2s. இப்ப இங்க 4 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 4 எலக்ட்ரானை இங்க ஃபில் பண்ணணும் மாலிகுலர் ஆர்பிட்டால்ல. 1, 2, 3, 4. இது 2s டயக்ராம்.
அப்ப எனக்கு 2s நான் பார்க்கும் பொழுது எனக்கு சிக்மா 2s இஸ் லோயர் இன் எனர்ஜி 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். சிக்மா ஸ்டார் 2s அதை விட ஹையர் இன் எனர்ஜி 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். இப்போ 1sஐயும் சேர்த்து நம்ம எனர்ஜி ஃபில் பண்ணணும் அப்படின்னா சிக்மா 1s2, அடுத்த எனர்ஜி சிக்மா ஸ்டார் 1s2, அடுத்த எனர்ஜி சிக்மா 2s2, அடுத்த எனர்ஜி சிக்மா ஸ்டார் 2s2. இப்போ 8 எலக்ட்ரான் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஃபில்அப் பண்றதுக்கு பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்மா 1s இருக்கும், அப்புறம் சிக்மா 2s கம்பைண்ட் ஆகும். அடுத்து இந்த 2p கம்பைண்ட் ஆகுறது நமக்கு 2 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ சிக்மா 1s நமக்கு காம்பினேஷன் இருக்கிறதுலே லோயர் இன் எனர்ஜி. ஸோ 2 1s கம்பைண்ட் ஆகி நமக்கு சிக்மா 1s அண்ட் சிக்மா ஸ்டார் 1s அப்படின்னு காம்பினேஷன் இருக்குது. இது 1sனால வந்தது. இது சிக்மா 1s, this is sigma star 1s. Similarly, இதுக்கு மேல இருக்கக்கூடிய எனர்ஜிட்டிக்கலி அட்டாமிக் ஆர்பிட்டால்ல எனர்ஜி அதிகமா இருக்கக்கூடிய 2s எனர்ஜி லெவல். This is y-axis is lithium and energy. 2s ரெண்டு கம்பைண்ட் ஆகும்போது one with lower energy sigma bonding and another one with higher energy sigma anti-bonding. Sigma 2s, sigma star 2s. இது எல்லாமே வந்து ரொம்ப அழகா போடலாம். எப்பன்னா நீங்க வந்து ஒரு செமஸ்டர் எக்ஸாம்ல எழுதும்போது கிளியரா கொடுக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும் பொழுது நமக்கு தேவை பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதனால நம்ம வந்து இந்த ரொம்ப அழகா எழுதுறதெல்லாம் வந்து நம்ம செமஸ்டர் லெவல் எக்ஸாம் கிளாஸ் பார்க்கும்போது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போகணுன்றதுனால அங்கங்கே எழுதுறேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இது சிக்மா 1, இது சிக்மா ஸ்டார் 2s காம்பினேஷன். இதனுடைய எனர்ஜி லெவல் டயக்ராம் சிக்மா 1, அதுக்கு அடுத்தது எனர்ஜி லெவல் சிக்மா ஸ்டார் 1, அப்புறம் சிக்மா 2s, அதுக்கு அடுத்து சிக்மா ஸ்டார் 2s அப்படின்னு சொல்றோம். இப்ப 2p ஆர்பிட்டாலுடைய காம்பினேஷன் பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்க பொழுது, ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த லெஸ் தென் ஹாஃப் ஃபீல்டுக்கும் மோர் தென் ஹாஃப் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போரான் கார்பன் நைட்ரஜனுக்கு ஒரு மாதிரியான பாண்டிங்கும், ஆக்சிஜன் ஃப்ளூரின் நியானுக்கு வேற ஒரு மாதிரியான எம்ஓ டயக்ராமும் பாசிபிளா இருக்குது. எப்படி அப்படின்னா இந்த போரான் கார்பன் நைட்ரஜனை பொறுத்து நைட்ரஜன் வரைக்கும் ஹாஃப் ஃபில்டு அண்ட் லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டு, நைட்ரஜனுக்கு பிறகு மோர் தென் ஹாஃப் ஃபில்டா இருக்குது. அப்போ இந்த லெஸ் தென் ஹாஃப் ஃபில்டு அண்ட் எக்ஸாக்ட்லி ஹாஃப் ஃபில்டுல இருக்கக்கூடிய 2pz ஆர்பிட்டாலும் 2s ஆர்பிட்டாலும் மோர் ஆர் லெஸ் சிமிலர் இன் எனர்ஜியா இருக்குது. அதனால என்ன செய்யணும், இந்த 2s ஆர்பிட்டாலும் அந்த 2pz ஆர்பிட்டாலும் மோர் ஆர் லெஸ் என்ன செய்யணும், ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். தேர்ஃபோர் எனக்கு 2pz ஆர்பிட்டாலுக்கு கொஞ்சம் எனர்ஜி அதிகமா கிடைக்கும். அப்போ பையை விட எனக்கு 2pz வந்து என்ன செய்யுது அப்படின்னா அப் டு நைட்ரஜன் வரைக்கும் எனர்ஜி அதிகமா இருக்குது. எப்படின்னு டயக்ராத்துல போடுவோம். எனக்கு வந்து p ஆர்பிட்டால வந்து இந்த மாதிரி காம்பினேஷன், இது 2p ஆர்பிட்டால் ரைட்டா, இது இன்னொரு அட்டாமிக், இது இன்னொரு 2p அட்டாமிக் ஆர்பிட்டால். ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஆஃப் p ஆர்பிட்டால் கம்பைண்ட் ஆகும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எது மாலிகுலர் ஆக்சிஸோ அது மட்டும்தான் என்ன செய்யும், சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். நான் எல்லாமே Z as மாலிகுலர் ஆக்சிஸா எடுத்துக்கிறேன். Z as மாலிகுலர் ஆக்சிஸ். அப்ப Z மாலிகுலர் ஆக்சிஸா எடுத்தேன்னா எனக்கு 2pz தான் என்ன ஃபார்ம் பண்ணணும்னா சிக்மா பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். சப்போஸ் நான் எக்ஸ் மாலிகுலர் ஆக்சிஸா எடுத்தேன்னா எனக்கு 2px சிக்மா பாண்ட் கொடுக்கும். நான் ஒய்ய மாலிகுலர் ஆக்சிஸா எடுத்தேன்னா 2py சிக்மா பாண்டிங் கொடுக்கும். மற்ற ரெண்டும் பை பாண்டிங் கொடுக்கும். ஏன்னா இந்த p ஆர்பிட்டால் தான் அலாங் த ஆக்சிஸ்ல இருக்கும். மற்ற ரெண்டு p ஆர்பிட்டால் நமக்கு என்ன செய்யும், பெர்பெண்டிகுலர் டு தி ஆக்சிஸா இருக்கும். therefore always it forms a பை பாண்டிங் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு 2p ஆஃப் ரெண்டு காம்பினேஷன் ஆகுது. இதுல லெஸ் தென் ஹாஃப் ஃபீல்ட் அண்ட் அப் டு நைட்ரஜன் வரைக்கும் என்னுடைய 2pz ஆர்பிட்டாலும் 2s ரெசனன்ஸ் ஆகுறதுனால இந்த 2pz உடைய எனர்ஜி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ எனக்கு சிக்மா 2pz ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலா பை எனர்ஜி இதை விட அதிகமா தான் இருந்திருக்கணும். ஆனா என்ன செய்யும் அப்படின்னா இதுல பை ஆர்பிட்டால் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்கலி கம்மியா இருக்கும், லோயஸ்ட் எனர்ஜியா இருக்கும். இது பை 2pxனாலையும் பை 2py-நாலையும். ஏன்னா நான் மாலிகுலர் ஆக்சிஸா இசட் எடுத்துக்கிறேன், இசட் வழியா மாலிகுல் ஃபார்ம் ஆகுதுன்னு பேசுறேன். அதனால மற்ற ரெண்டு ஆர்பிட்டாலும் பை பாண்டிங்ல வருது. அப்போ இதுக்கேற்ற மாதிரி ஆன்டி பாண்டிங்ல பெருசா எந்த விதமான இன்டராக்ஷன்ஸும் ரெசனன்ஸும் இல்லை. அதனால அதுல வந்து பை ஸ்டார்
2px and pi star 2py இருக்குது. இதை விட எனர்ஜெட்டிக்கலி அதிகமா சிக்மா ஸ்டார் 2p இருக்கு. சிக்மா ஸ்டார் 2p இருக்கு. இதனுடைய டயக்ராமுக்கு ஆக்சிஜன் அப்படியே ரிவர்ஸ். இந்த 2p இஃபெக்டும் பை 2pxும் எனர்ஜெட்டிக்கலி சேம் கிடையாது. அப்ப எந்த விதமான ரெசனன்ஸும் கிடையாது, எந்த விதமான எனர்ஜி இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது. அப்ப இருக்கிறதுலயே லோயஸ்ட் எனர்ஜி நம்ம சிக்மா பாண்டுக்கு தான். ஏன்னா அதான ஸ்டேபிள் பாண்டு. ஸோ அப்ப இருக்கிறதுலயே லோயஸ்ட் எனர்ஜி வந்து இந்த ஆக்சிஜன் குளோரின் நியான்ல டயக்ராம் கொஞ்சம் வித்தியாசப்படும். இங்க சிக்மா 2p இஃபெக்ட் எனர்ஜெட்டிக்கலி லோயரா இருக்கும். அப்புறம் தான் நம்மளுடைய ரெண்டு பையார்த்திக்காலும் எனர்ஜெட்டிக்கலி வித்தியாசப்படும். இது பை 2px பை 2px பை 2px அண்ட் பை 2px. இங்க எனர்ஜி இங்க அதிகம்னு பார்த்தோம் அப்படின்னா பை ஸ்டார் 2px அண்ட் பை ஸ்டார் 2px, பை ஸ்டார் 2px அண்ட் பை ஸ்டார் 2py. இதுக்கு அடுத்து எனர்ஜெட்டிக்கல் அதிகமா இருக்கக்கூடியது சிக்மா ஸ்டார் 2p. ஸோ இப்போ இங்க எனக்கு ரெண்டு விதமான எனர்ஜி கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி என்ன எனர்ஜெட்டிக்கலி டயக்ராம் கொடுத்துருக்கோம்னா சிக்மா 1, சிக்மா ஸ்டார் 1, சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s. அதுக்கு அடுத்து எனக்கு அப் டு நைட்ரஜன் வரைக்கும் நம்மளுடைய பாண்டில் வித்தியாசம் வருது. பை 2pxும் பை 2pyயும் சிமிலர் இன் எனர்ஜி. அதை காட்டிலும் சிக்மா 2p எனர்ஜி அதிகம். அதுக்கு அடுத்து பை ஸ்டார் 2pxும் பை ஸ்டார் 2pyயும் எனர்ஜெட்டிக்கலி ஈக்குவல் தென் சிக்மா ஸ்டார் 2p. இது ஆக்சிஜன்ல இருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. அங்க சிக்மா 2p இஸ் லோயர் இன் எனர்ஜி. அப்புறம் பை 2px ஈக்குவல் இன் பை 2py, தென் பை ஸ்டார் 2px is equal to pi star 2py, then sigma star 2pz. இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஏதாவது டயக்ராத்தினுடைய கான்ஃபிகரேஷனை கொடுத்துட்டு எந்த கான்ஃபிகரேஷன் கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எலக்ட்ரானுடைய ஃபில்லிங் நம்ம 1sல இருந்து 2s வரைக்கும் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 1sல 2 எலக்ட்ரான் இருக்குது, இந்த 1sல 2 எலக்ட்ரான் இருக்கணும். நம்ம ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் தான். அப்ப இங்க என்ன இருக்கோ அதே தான் இந்த சைடு இருக்கும். ஸோ இப்போ 4 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இங்க ஃபில் ஆகும், செகண்ட் எலக்ட்ரான் இங்க, தேர்ட் எலக்ட்ரான் இங்க, ஃபோர்த் எலக்ட்ரான் இங்க. ஸோ இப்போ சிக்மா 1sல 2 எலக்ட்ரான் இருக்கு, சிக்மா ஸ்டார் 1sல 2 எலக்ட்ரான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 2sல நமக்கு 2 ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த டோட்டலா 4 எலக்ட்ரான். அப்போ 1, 2, 3, 4 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஸோ சிக்மால 2, சிக்மா ஸ்டார்ல 2. இப்போ 8 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. இது எப்பவுமே க்ளோஸ் விஷன். நீங்க வந்து பெர்லியம் வரைக்கும் கேட்டா தான் இதை கன்சிடர் பண்ணணும். பெர்லியத்தை தாண்டி எந்த எலக்ட்ரான் எந்த ஆட்டம் கேட்டாலும் நீங்க இதை பெருசா கன்சிடர் பண்ணவே வேண்டாம். நான் பர்டிகுலரா நம்ம ஒவ்வொரு மாலிகுலை டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2p இதுல வந்து ஒரு எலக்ட்ரானும் இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு நம்ம நார்மலா கன்சிடர் பண்ணிக்கிறோமே. எக்ஸாம்பிள் போரான் வச்சுக்கிறோம். போரான்ல வந்து 2p 1 தானே. ஸோ இந்த 2p 1 இருக்குன்னா இந்த எலக்ட்ரான் எங்க ஃபில் ஆகும் அப்படின்னா பை 2pxல ஒரு எலக்ட்ரானும் பை 2pyல ஒரு எலக்ட்ரானும் தான் ஃபில் ஆகும். இப்படிதான் ஃபில் ஆகும். ஏன்னா நம்ம வந்து பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள், ஃபில்ஸ் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி, ஆஃபா பிரின்சிபிள் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்ப 2pல எனக்கு ஒரு எலக்ட்ரான், இங்க 2pல ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா என்னுடைய கான்ஃபிகரேஷன் பை 2pxல 1ம் பை 2pyல 1மா இருக்கும். இப்ப அடுத்த எலக்ட்ரான் சப்போஸ் என்னுடைய அட்டாமிக் ஆர்பிட்டால் வந்து சப்போஸ் இங்க 1 இங்க 1 2p2வா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2p2. இப்ப 2p2னா என்ன? எனக்கு கார்பன். 2p2னா கார்பன்ல 4 எலக்ட்ரான் வந்துருச்சு டோட்டலா. இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான். ஸோ ஆல்ரெடி நீங்க 2 ஃபில் பண்ணிட்டீங்க. 3வது எலக்ட்ரான் தான் பேரிங்க்கு போகும், அப்புறம் தான் 4வது எலக்ட்ரான். ஓகே, இப்படிதான் பேரிங் நடக்கும். சப்போஸ் நைட்ரஜன் 2p3 2p3 இருக்கும் இல்லையா. இப்ப இங்க 3 எலக்ட்ரான், இங்க 3 எலக்ட்ரான். ஸோ 4 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். 5வது எலக்ட்ரான், 6வது எலக்ட்ரான். நைட்ரஜனுக்கு இது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ண போறோம். சரி, ஆக்சிஜனை பொறுத்தவரையில 2p4 இருக்கும் இல்லையா. 2p4 இது அட்டாமிக் ஆர்பிட்டால், இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால். இப்ப இங்க 2p4 வந்துடும். 1 2 3 4, இங்க ஒரு 4, 1 2 3 4. அப்ப 4 4, இங்கிட்ட ஒரு 4, இங்கிட்ட ஒரு 4, 8 எலக்ட்ரான் இருக்கு. 8 எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8
இப்படிதான் ஃபில் பண்ணணும். இப்படிதான் ஆக்சிஜன் இருக்கும். 2 அன்பேர்டு இருக்கும். O2O பொறுத்தவரையில. அடுத்தது ஃப்ளூரின் எடுத்துக்கோங்களேன். இங்க 2p5 இருக்கும். இங்க ஒரு 2p5. ஸோ இன்னும் 2 எலக்ட்ரானை நம்ம இங்க ஃபில் பண்ணணும். தென் அடுத்து இங்க 2p6 இருந்துச்சுன்னா we have to fill like this. ஸோ இப்படித்தான் நம்மளுடைய மாலிகுலர் ஆர்பிட்டாலுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃபில் பண்ணணும். இட்ஸ் எம்ஓ கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. எம்ஓ கான்ஃபிகரேஷன் ஆஃப் எனி மாலிகுல்ஸ் கேட்கலாம். ஸோ கேட்கும் பொழுது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அட்டன் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோல இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில இருந்து பாண்ட் ஆர்டர் எப்படி கால்குலேட் பண்றது, என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் நம்ம இதுல பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் எம்ஓ டயக்ராத்துல இருந்து நம்ம அரைவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். ப்ராப்பரா கண்டினியூஸா வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம என்ன தேவைகள்ன்றத சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றேன். லெட் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோல இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் போர்ஷன்ஸை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால எனக்கு டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ.